உற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. மார்கழி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மார்கழி என்பாலே ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம். வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம். திருப்பதி எல்லாம் போனீங்கன்னா கூறி கொண்டாட்டம். அது என்ன அது, அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ, கொண்டாட முடியுமோ, அன்பு காட்ட முடியுமோ, காதலிக்க முடியுமோ, இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாக மார்கழி. ஆனால் தான் சொன்னார் பகவான் கிருஷ்ணர், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றார். மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புனிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்களும் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று பவிழ்ச்சியாக வாழணும் என்று சொல்லிவிட்டு, கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அந்த வகையில இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல இருக்காரு. செவ்வாய் கடகராசியில நீசம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு இருக்கார். குரு பகவான் மகர ராசியில இருக்காரு. 15ஆம் தேதி கும்பராசி போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி தனுசு ராசி போறாரு. குரு பகவான் ரிஷபத்துல வக்கரம். சனி பகவான் கும்பத்துல ஆட்சி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலாம் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதுல கடகத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோட இல்லாம செவ்வாய் மகரத்துல இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 15 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்கிறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன் ஒரு பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கிற யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை விட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுர குரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு மாதிரி செயல்பட போறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அறிஞ்சதால இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாவனம். கன்னிராசினர் இல்லை. இப்ப கன்னிராசினர்களை பொறுத்தளவு இந்த மாசத்துல, அதாவது மார்கழி மாசத்துல மிக சிறப்பான பலன்கள் ஏனென்று கேட்டால், ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராசிக்கு இன்னொரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் 2 பேரும் மிக வலுவாக புயல் அடிச்ச மாதிரி, சைக்ளோன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்கிறாங்க. 5ஆம் இடத்திலே சுக்கிரன் வச்சிருக்கிறார். 6ஆம் இடத்திலே சனி வச்சிருக்கிறார். ஆறு குடைவன் 6ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தில் மகரத்திலே சுக்கிரனும் அமைவது என்பது மகா புருஷ யோகம் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே இந்த 2 கிரகங்களும் மிகப்பெரிய லாபம் விலை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு முயற்சிகள் பலிதமாகக்கூடிய மாதம். பெண்களால் ஆண்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா கன்னியில பிறக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்கின்றதுனால எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் என்று சொல்லக்கூடிய எந்த நிலைகளில் பெரிய பாதகங்கள் இல்லை. உறுதியாக நீங்கள் எதிரிகளை வென்று காட்டக்கூடிய, பயணங்களிலே வெற்றி பெறக்கூடிய, தொட்ட தொழிலை முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய, கடன்களை கட்டி முடிக்கக்கூடிய, கெட்ட பேர், கெட்ட பழக்கங்கள், கெட்ட சாவகாசங்கள் எல்லாம் இல்லாமல் தப்பித்து சுயமாக வாழக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பானதொரு வாழ்க்கை பாதையை இந்த மார்கழி மாதத்துல இந்த கன்னியில பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த கன்னிராசியை பொறுத்தளவு இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது இவ்வளவு பெரிய சிறப்புன்னா, 5ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்வது என்பது மகாலட்சுமி யோகம் என்று சொல்றது. இந்த கன்னியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசத்துல சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கும். நீங்கள் எதையாவது செய்ய முடிவு பண்ணி நடக்காம போயிருந்தாலும் கூட இந்த மகாலட்சுமி வழிபாடு சுவாதி நட்சத்திர தன்னைக்கு செய்யறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். இதுல கன்னியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த வழிபாட்டை பண்ற போது உங்களுக்கு இந்த மாசத்துக்கு தேவைப்படுகின்ற அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது பகை வெல்லுகின்ற வாய்ப்புகளை கொடுக்கும். யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு காரியமாற்றி மகிழ்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். சுகம், சௌரியம், புகழ், போகம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் ஒரு முழுமை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீரென்று சில பேருக்கு கல்யாண ஆசை வரும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, புதுசா வீடு வாங்குறது, புதுசா காரு வாங்குறது, இப்படிப்பட்ட தன்மைகளில் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு, சொத்து சுகம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது,
பேப்பர் அவுட் பண்ணுறது, இப்படிப்பட்ட அனைத்து செயல்களிலும் முதலாக ஒரு அனுபவ பாடமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் புத பகவான் உங்கள் ராசிநாதனாக இருந்து கொண்டு அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறதுனால சில பேர்களுக்கு மறதிகள் வர ஆரம்பிக்கும். ஏன் சொல்லிட்டு சொல்லவே இல்லையம்பாங்க. அதையும் குறிப்பாக வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருந்தால் வீட்டுக்குள்ள ஒரு போராட்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். சும்மா இருக்க மாட்டாங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. உடலில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளம் பிள்ளைகளுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கண்ணியில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள், பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெயர், நல்ல மார்க்கு, நல்ல ஸ்கூலில் டீச்சருக்கு நமக்கு நல்லா ஒத்து போகுது, இப்படிங்கிற அளவுக்கு மிக பிரமாதமான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் நடுத்தர வயதுடையவர்களுக்கு பக்தி மார்க்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோயில்களா செல்லக்கூடிய வாய்ப்புகள், இதுவரைக்கும் செல்லாத இடங்களுக்கு சென்று ஒரு மகிழ்வை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே போல 9ஆம் இடத்துல குரு பகவான் வச்சிருக்கிறார். கண்டிப்பாக புதிய ஆடை அணிகள சேர்க்கை, ஆபரண சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் பெண்களுக்கு பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் தங்க வாங்கி வச்சுக்கலாம், கொஞ்சம் வெள்ளி வாங்கி வச்சுக்கலாம், இப்படின்னு ஒரு தற்பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசத்துல மிக சிறப்பான பலன்கள் உண்டு. குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால குருவாக்கு கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தடைப்பட்ட காரியங்கள், தாமதப்பட்டு போன காரியங்கள், நடவாதி என்று முடிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால உறுதியாக இந்த கன்னியில பிறந்தவங்க மார்கழி மாசத்துல மிக சிறப்பான வாழ்வாதாரத்தை பார்க்க முடியும். கேது பகவான் கூட உங்கள் ராசியில் வச்சிருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேது ராசியிலிருந்து ஞான பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். செலவுகள் குறையும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், ரொம்ப அறிவு திறமை ஆற்றலை வளர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மார்கழி மாசத்துல கன்னியில பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றங்களும், நினைத்த காரியம் நடந்து முடிச்ச ஒரு சந்தோஷமும், இப்படியான ஒரு மகிழ்வை கொடுக்கக்கூடிய காரணமாக இந்த மார்கழி மாசம் இருக்கும்.